வணக்கம். இறுதிப் போரின் முக்கியதொரு சண்டைக் களமாக ஆனந்தபுரம் சமர்க்களம் இருந்தது. மறிப்புச் சண்டைக் களமாக ஆரம்பித்த ஆனந்தபுர பகுதி பின்னர் படிப்படியாக உருமாறி ஒரு பெட்டிச் சமர் என்ற இராணுவ பரிமாணத்துக்குள் அது சென்றது. புலிகள் இயக்கத்தின் புகழ்பூத்த சாதனை தளபதிகள் பலர் உட்பட 600க்கும் மேற்பட்ட ஆண் பெண் மாவீரர்களது அடிபணியா வீரத்தின் அடையாள சின்னமாக ஆனந்தபுரம் சமர்க்களம் உள்ளது. வன்னியின் மேற்கு போர் முறையாக இருந்த மன்னார் முன்னரங்கத்தில் சுமார் 1 வருட காலம் தொடர்ந்து நடந்த தீவிர சண்டைகளின் பின் அந்த முன்னரங்கை உடைத்து கொண்டு சிங்கள படைகள் புலிகளின் கட்டுப்பாட்டு நிலத்தினுள் நுழைந்து முன்னகரத் தொடங்கின. பின்னகர்ந்த புலிகள் அணிகள் புதிய முன்னரங்கங்களை தோற்றுவித்தபடி படையினரின் நகர்வுகளை தடுத்து நிறுத்த கடுமையாக போராடினர். படையினரின் கைகளில் சிக்குவதை தவிர்க்கவும் அவர்களின் அடர்த்தியான எறிகணை வீச்சுக்களில் இருந்து உயிர் தப்பவும் மக்களும் இடம்பெயர்ந்தனர். முன்னரங்க நிலைகளில் மண் அணை அமைத்து போரிடும் போராளிகளுக்கு உதவும் பணியில் புலிகளின் கனரக வாகன அணியினர் துணிச்சலுடன் செயற்பட்டனர். இறுதிப் போர்க்காலம் முழுவதும் அடிக்கடி மாறி மாறி சண்டை களத்துக்கு ஏற்றாற்போல் அடுத்தடுத்து இடைவிடாது உருவாக்கப்பட்ட முன்னரங்கத்திற்கான மண் அணைகள் அனைத்தையும் ஓர் அணையாக பார்த்தால் அது ஒரு ஈழத்தின் நீண்ட பெரும் மண் அணை சுவராக மிளிர்ந்திருக்கும். முன்னரங்க களமுனையாக கிளிநொச்சி பகுதி மாறியவுடன் காட்சிகளும் மாறத் தொடங்கின. வரலாற்றில் பொறிக்கப்பட்டு விட்ட இத்தாவில் தரையிறக்கம் மூலமாக சிங்கள படைகளின் ஆனைரவு பெருந்தளத்திற்கு சமாதி கட்டி அந்த பெரு வெற்றியின் விளைவாக உருவாக்கப்பட்ட சுமார் 18 கிலோமீட்டர் நீள வடபோர் முன்னரங்க காவல் நிலைகளை சண்டை இல்லாமலே கைவிட்டு பின்வாங்க வேண்டிய இராணுவ நெருக்கடி புலிகள் இயக்கத்திற்கு எழுந்தது. ஏனையின் பாதைக்கு மேற்கே வசித்த அனைத்து மக்களுடன் கிளிநொச்சி பகுதி மக்களும் முழுமையாக இடம்பெயர்ந்து தர்மபுரத்துக்கு அப்பால் குவிந்து வாழத் தொடங்கினர். பாதுகாப்பு வலயங்கள் என்ற பெயரில் அப்பாவி மக்களை ஏமாற்றி குறிப்பிட்ட இடங்களுக்குள் குவிய வைத்து அவற்றை கொலை களங்களாக்கி இன அழிப்பு முயற்சியை சிங்கள படைகள் தீவிரப்படுத்தினர். ஒரு கட்டத்தில் புதுக்குடியிருப்பு பகுதி முன்னரங்க களமாகியது. அங்கே ஒரு பெரும் மறிப்பு சமரை நடாத்தி கள நிலைமையை மாற்ற புலி வீரர்கள் பெருமுயற்சி எடுத்தனர். வெடிமருந்து நிரப்பப்பட்ட வாகனங்களையும் மோட்டார் சைக்கிள்களையும் பயன்படுத்தி டசின் கணக்கான கரும்புலிகளின் துணையுடன் புலி வீரர்கள் இடைவிடாத தாக்குதல்களை நடாத்தி போராடினர். எதிரி நிலைகளை தாக்கி அழித்து மீட்பதும் பின் அவற்றை மீண்டும் எதிரி படைகள் ஆக்கிரமிப்பதும் மீண்டும் மீட்பதும் மீண்டும் பறிபோவதுமாக ஒரு கயிறிழுப்பு சண்டை புதுக்குடியிருப்பு சமர்க்களத்தில் பல நாட்களாக நடந்தது. இந்த சண்டைகளில் சிங்கள படையினருக்கு பாரிய உயிர் சேதங்களை ஏற்படுத்தி இருந்த போதிலும் களச்சூழலை மாற்றும் முயற்சியில் வெற்றி கிடைக்கவில்லை. இந்த நிலையில்தான் ஆனந்தபுரம் பகுதி முன்னரங்க களமாகியது. வன்னியின் அனைத்து களங்களிலும் களமுனை தளபதிகளாகவும் இடைநிலை தளபதிகளாகவும் பின்கள தளபதிகளாகவும் போரிட்டவர்கள் தத்தமது அணிகளுடன் களம் மாறி ஆனந்தபுரத்தில் அணிதிரண்டனர். அங்கேதான் தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்களது முகாமும் இருந்தது. தலைவரின் முகாம் பகுதி நோக்கிய படைநகர்வை தடுத்து நிறுத்தும் எண்ணத்துடன் ஒரு மறிப்பு சமருக்கான முன்னரங்க நிலைகளை போராளிகள் அமைத்தார்கள். ஆனந்தபுரம் போர்க்களமாக மாறிய போது அதன் அயல் பகுதிகளில் இருந்த சொற்ப அளவிலான மக்களும் சிறு தீவு போன்ற நில அமைப்பு கொண்ட மாத்தளன் முள்ளிவாய்க்கால் பகுதிக்கு இடம்பெயர்ந்தனர். வன்னி எங்கும் பரந்து வாழ்ந்த 3 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் அந்த சிறு தீவு திடலில் தஞ்சமடைந்தார்கள். இப்போது ஆனந்தபுரம் பிரதான சமர்க்களமாகியது. நில ஆக்கிரமிப்பு செய்தபடி நகர்ந்து வந்த பல்லாயிரம் சிங்கள படையினரின் தனி இலக்காக போரின் குவி மையமாக ஆனந்தபுரம் விளங்கியது. கிவிர் விமானங்களின் தொடர் குண்டு வீச்சுக்கள், ஆர்ட்டிலரி மற்றும் பல்குழல் உந்துகணை வீச்சுக்களுடன் தனது முழு பலத்தையும் ஆனந்தபுரம் மீது சிங்களப்படை பிரயோகித்தது. சண்டைக்களம் தீவிரமடைந்து வார கணக்கில் கடும் மோதல்கள் நடந்தன.
புலிகளின் முன்னரங்கை ஊடுருவி சமர்களத்தினுள் உட்புக முயல்வதில் சிங்கள படையினர் சந்தித்த சிரமங்கள், பெரும் இழப்புகள் காரணமாக சமர்களத்தை சுற்றி வளைத்து முற்றுகையிடும் சண்டைகளை தொடங்கினர். முற்றுகை முழுமையடைந்து ஒரு பெட்டிச் சமராக இராணுவ பரிமாணம் அடையும் வேளையில் தளபதிகளின் தொடர்ச்சியான வற்புறுத்தலால் தலைவர் அவர்கள் களம் மாறிச் சென்றார். பெருஞ்சண்டை களங்களில் எல்லாம் தனித்தனியாக தத்தமது அணிகளுடனும் சில சந்தர்ப்பங்களில் கூட்டாகவும் இணைந்து களமாடிய பெருந்தளபதிகள் இப்போது ஆனந்தபுரம் சமர்களத்தின் ஒவ்வொரு பகுதிகளையும் பொறுப்பெடுத்து வாழ்வா சாவா என்ற சண்டைக்கு தம்மை தயார்படுத்தினார்கள். வீரங்காட்டி இறுதி வரை உறுதி குலையாது போரிட்டு வீர வரலாறு படைக்கும் களமாக அது மாறியது. பின்வாங்கிச் செல்லாமல் அடிபணியா வீரத்தையும் ஓர்மத்தையும் வெளிப்படுத்தி இறுதி மூச்சு வரை போராடுவது என்ற நிலைப்பாடு காரணமாக ஆனந்தபுரம் சமர்களம் ஒரு காவிய களமாக மாறியது. பல சாதனைகளின் சொந்தக்காரர்களான 5 பிரிகேடியர் நிலை தளபதிகளும் 7 கேணல் தர சாதனை தளபதிகளுடன் 600க்கும் மேற்பட்ட போராளிகள் அந்த காவிய களத்தில் வரலாறாகினர். கேணல் கிட்டு பீரங்கி படையணியின் தளபதியும் தலைசிறந்த தொழில்நுட்பவியலாளனுமாகிய பிரிகேடியர் மணிவண்ணன், பெண் புலிகளின் சிறப்பு பொறுப்பாளராகவும் மாலதி படையணியின் தளபதியாகவும் இருந்து நெடுங்காலம் களமாடிய பிரிகேடியர் விதுஷா, சோதியா படையணி தளபதியும் சிறந்த நிர்வாகியுமான பிரிகேடியர் துர்கா, வடபூரரங்கின் நாயகன் சமர்கள் பலவென்ற சாதனை தளபதி பிரிகேடியர் தீவன், கடாபி என்ற பெயரில் நன்கறியப்பட்ட தலைவரின் மெய்காப்பாளனும் ஏவுகணை மூலம் எதிரி விமானங்கள் உலங்கு வானூர்திகளை சுட்டு வீழ்த்திய பிரிகேடியர் ஆதவன், குட்டிச்செறி மோட்டார் படையணியின் தளபதியாக இருந்த சிறப்பு செயலாற்றிய கேணல் அமுதா, பிரிகேடியர் விதுஷா துர்கா ஆகியோர் ஆனந்தபுர களத்தில் வீரச்சாவடைந்த பின் அங்கிருந்த பெண் போராளிகள் அனைவரையும் ஒருங்கு திரட்டி போரிட்டு திறமை காட்டிய கேணல் தமிழ்ச்செல்வி, இந்திய சிங்கள படைகளுக்கு எதிராக களம்பல கண்ட சாதனை தளபதி கேணல் நாகேஷ், ஜேசுக்குருக்கு எதிரான சண்டைகள் உட்பட பல களங்கள் கண்ட வீரனும் ஆனந்தபுரத்தில் எல்லோராலும் பேசப்பட்ட சூரப்புலி கேணல் ஐயனார், 1997ஆம் ஆண்டு ஏவுகணை மூலம் உலங்கு வானூர்தி ஒன்றை சுட்டு வீழ்த்திய சிறந்த சூட்டாளன் கேணல் அகிலேஷ், புலிகளின் ஊடகத்தில் ஒன்றான நிதர்சனம் நிறுவனத்தின் பொறுப்பாளன் கேணல் சேரலாதன், மணலாறு மற்றும் வன்னியின் சிறப்பு தளபதியாக இருந்த கேணல் அஞ்சன், இவர்களுடன் பல இடைநிலை தளபதிகள், பகுதி கொமாண்டர்கள், மருத்துவ பொறுப்பாளர்கள், அனுபவ போராளிகள் என்று 600க்கும் மேற்பட்ட மாவீரர்களை தாங்கிய களமாக ஆனந்தபுரம் சமர்களம் உள்ளது. ஆனந்தபுரத்தில் இன்றும் இருக்கும் ஒரு சிறிய பாடசாலை இந்த காவிய களத்தின் சாட்சியாக என்றும் விளங்கும். நன்றி.